உண்மையாக அந்த காலத்தில் நடந்ததுலேருந்து விவரித்து இந்த காலத்தில் நடத்துகிற வரைக்கும் விவரித்து உடல் உழைப்பு தான் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்வதை விட அந்த தலைப்பை மீது ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல நோக்கங்கள், நியாயமும் நீதிகள், நேர்மை, இந்த இதுக்கு உடல் உழைப்பு காரணம். மூளை உழைப்பால் முன்னேறுபவர்கள் கூட உடல் உழைப்பு தந்தால்தான் மூளை உழைப்பால் முன்னேற முடியும் என்ற அந்த கான்செப்டை தலைப்புக்குள்ளே எடுத்துட்டு அவர் போயிட்டு சுற்றி வளைச்சி, ஆனால் மூளை உழைப்பு இருக்கிறவங்க உடல் உழைப்பு இல்லாதவங்களுடைய உதவிகள் இல்லாமல் முன்னேற முடியுமா, வளர்ச்சி பெற முடியுமா, பொருளாதார வளர்ச்சி பெற முடியுமா அப்படின்ற ஒரு தலைப்புக்கு நல்ல புத்திசாலித்தனமாக சாதுரியமாக கொண்டு வந்துட்டார். அதாவது மூளை உழைப்பு உடையவன் தான் பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும்னு இப்போ நம்ம டீச்சர் வாதாடினாலும்